ரூபா லஞ்சம் கொடுக்குறியா? நான் தைரியம் உனக்கு. 10 ரூபா அவ்வளோ கேவலமா சொல்லாதீங்க சார். 27 ரூபா இருந்தா ஒரு மனுஷன் 4 மணிக்கு ஹாப்பியா இருக்கலாம்னு சென்ட்ரல் மினிஸ்டர் சோ ராமசாமி சொல்லியிருக்காரு. யோ அவரே போய் மினிஸ்டர் ஆனாரு. சாரி சார், சுப்பிரமணிய சாமி. என்னது? இல்ல நாராயணசாமி. அடிக்கங்க சார். மீடியால வந்திருக்கோம். எஸ் சேனல். போலீஸ்காரங்க லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்காக ஒரு ப்ரோக்ராம் சார். கேமரா ஒளிச்சு வச்சிருக்கோம் சார். யோ புரியா? தப்பெல்லாம் தெரியக்கூடாது. ஏய், கேமரா எங்க? தோ அங்க சார். சார் அவசரப்பட்டு வந்த 10 ரூபாவும் திருப்பி கொடுத்துட்டேன் சார். அந்த எதிர்கடலை கஜனா நல்லா டேஸ்டா இருக்கும் சார். bowler விக்கெட்டை தூக்கணும். இவன் டிக்கெட்டை தூக்கணும்ன்றா. What? Ticket? ராணி. The bowler wants ராணி. Okay, I try my level best. Hey Peter, I understand. please arrange for the tie-up. No problem. You wait. I try. கேஷ் எல்லாம் ரெடியா இருக்கு. நீ ராணியை கரெக்ட் பண்ணிட்டு கூப்பிடு. Okay, bye. Take care. என்ன பண்றது? ஒரு ஃபோன் பேசணும்னா ஒரு ரூபா கூட இல்ல. பண்ணுங்கய்யா. சாப்பிட்டு என்ன ஆச்சுங்கய்யா? கண்ணெல்லாம் இட்டு சாமி. நீங்க தர்மம் பண்ணாதான் புள்ள குட்டிலாம் சாப்பாடு வாங்கி தர முடியும். ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. ஐயா ஐயா போட்டு போட்ட மகாராசா போடா போடு சாமி. போடு சாமி. ஏய் கிட்ட போடி. கைக்கு நல்லா இருக்கு. உடைச்சு போய்டா. Million Dots call taxi. How can I help you? மேடம், என் பேர் தயாளன். காலைல சௌகர்பேட்ல இருந்து உங்க டாக்ஸி புக் பண்ணேன். உங்க டிரைவர் திங்ஸ் எல்லாம் திருடி போயிட்டா மேடம். ஹலோ சார், திருடன்லாம் சொல்லாதீங்க. வண்டி நம்பர் என்னன்னு சொல்லுங்க. கான்ஃபரன்ஸ்ல கால் கனெக்ட் பண்றேன், பேசுங்க. வண்டி நம்பர் 3804. ஹலோ பன்னீர், எங்க இருக்கீங்க? உட்லாண்ட் சென்டர் கார் பார்க்கிங்ல. டேய் டேய் போய் சொல்லாதடா பொறம்போக்கு. மரியாதையா பேசுறா. யார பொறம்போக்குன்ற? ஏய் ஹலோ சார். பணம் போன் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்ட நீ. ஹலோ ப்ளீஸ். உனக்கு என்னடா மரியாதை புண்ணாக்கு? அடுத்தவன் உங்களுக்கு ஆசைப்படுறவங்கள பன்னீர் வாயை விட்டு வாயை உடைச்சிடுவேன். ஹலோ யார் வாயை யார் உடைக்கிறது? ஐயோ என்னால தாங்க முடியல. நான் காலை கட் பண்றேன். வெயிட்டிங் சார்ஜோட சேர்த்து 450 ரூபா இருக்கு. ஒழுங்கா செட்டில் பண்ணிட்டு கிளம்பு. இப்போ எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ. அப்புறம் அதை காணோம் இதை காணோம் திருடிட்டான் அப்படின்னு கம்பெனிக்கு ஃபோன் பண்ணாத. சாரி, நீ என்னமோ தப்பே பண்ணாத மாதிரி பேசுற. என்ன? நான் வெயிட் பண்ண சொன்ன இடத்துல நீ இல்ல, அதனால நான் டென்ஷன் ஆயிட்டேன். டென்ஷன் ஆனா அப்பா அம்மா எல்லாம் வலிப்பியா? நான் டென்ஷன் ஆனா யாரும் வலிப்பேன் தெரியுமா? பாக்குறியா? ஹலோ பீட்டர், என்னது இப்ப பணம் கொடுத்தா ராணி ஓகே சொல்றா? ஏய் அங்க இரு. 20 மினிட்ஸ் வர. 20 மினிட்ஸ்ல யோ வண்டிடியா. ஏய் வேற வண்டி பாரியா? பொம்பளை போய்க்கு. பிரதர் அவசரம் புரியாம பேசாதீங்க பிரதர். இன்னும் 20 நிமிஷத்துல நான் லீவ் ரீடிங்ல இருக்கணும். இல்லாட்டி ராணி மிஸ் ஆயிடுவா பிரதர். எந்த சாணி மிஸ் ஆனாலும் எனக்கு கவலை கிடையாது. வேற வண்டியா பாரு. போடும் சாமுதிரி கலெக்ஷன் வர பாத்து. செக். அந்த மூணாவது வீட்ல சாப்பாடு வாங்காதன்னு எத்தனை தடவை சொல்றது. வாயிலே வைக்க முடியல. எக்ஸ்கியூஸ் மீ பெக்ரக்கா, சாரி. நம்ம கிட்ட காசு திருடல. என்னடா பேமெண்ட்? நான் திருடல குடுக்க வந்திருக்கேன். குடுக்குற மூஞ்ச பாரு. எங்க கட்டு? என்ன நேரமோ காலையில இருந்து கண்டவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பணத்தை வச்சுட்டு ஏன் சாமி எங்கிட்ட திருட வந்த? ஒரு எமர்ஜென்சி எடுத்தேன். ஐயா தெரியாம அடிச்சோம், மன்னிச்சிருங்க ஐயா. என்னப்பா இதை நீ வச்சுக்கோ. சாமி ஒரு ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கட்டி கொடுக்குறேன் சாமி. சத்தியமா நீ எங்க இருந்தா நல்லா இருப்ப சாமி. ஆமா சாமி நீங்க சாப்பிட்டீங்க. வாங்க சார். ஏய் வாங்க சார் நம்ம போலாம். அங்க ராணி அக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ராணி அக்காவா? பையவுடியா? பீட்டர் கிட்ட என்ன சொன்னீங்க? 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னீங்க. அப்புறம் எங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டா? உட்காருங்க சார், நம்ம போலாம். என்னையா இப்படி ஆந்திர பண்ணிட்டு இருக்கிற? ₹1 எடுத்ததுக்கு 10,000 ரூபாய் போட்டீங்க பாத்தீங்களா? அப்பயும் கேரக்டர் பிடிச்சி போச்சு சார். என்னதான் வீட்டுக்காரிக்கு துரோகம் பண்ணாலும் பிச்சைக்காரிட்ட நியாயமா இருக்கீங்க. வீட்டுக்காரியா? யார சொல்ற நீ? பனீர் வா சாப்பிடலாம். இல்ல பரவாயில்ல சார், இருக்கட்டும். நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, நான் அதுக்கு வெயிட் பண்றேன். நான் இது வரைக்கும் டிரைவர் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கேனா? ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சு தானே என் பர்சனல் விஷயம் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்குள்ள சார் டெய்லி வீட்டில் ஒய்ஃப் கையிலே டிஃபன் சாப்பிட்டு பழகிட்டேன், அதான். கமான்யா, இந்த ஹோட்டல் ஃபுட்டோட உன் ஒய்ஃப் ரொம்ப டேஸ்டியாக சமைச்சிருவாங்களா? டேஸ்ட்டாக இருக்கனால சார் டெய்லி 300-400 பேர் வந்து சாப்பிட்றாங்க.
300-400 பேரா? வீட்டில் ஹோட்டல் வச்சுருக்காங்க சார். சரி, எனக்கும் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் சாப்பிட்டு போர் வச்சிருச்சு. இன்னைக்கு வா, உன் பொண்டாடி கையில் சாப்பிடலாம். அது ஹோட்டலாம் இல்லை சார், அது ஒரு மாதிரி தள்ளு வண்டி சந்தில் இருக்கும், ஒரே கலீஜா இருக்கும் சார். உங்களுக்குலாம் பிடிக்க பிடிக்கும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன்ல. உன் பொண்டாட்டி கையில் சாப்பிட்டு ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆகிட்டு போகிறேன். இல்லை வேணாம் சார், விட்டுருங்க, இதெல்லாம் சரி வர. என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளோதானா? புரிஞ்சுட்டதுனால தானே சொல்கிறேன், வேணாம் சார். உன் ஒய்ஃபை போய் நான் எப்படி? நீ என் தம்பி மாதிரி. நான் தம்பி மாதிரி தான், ஆனால் நீங்கள் வாலியில் ஒரு அண்ணாஜித் மாதிரிலாம் இருக்கீங்க. சரி, நீ என் தம்பி இல்லை, உன் பொண்டாட்டி என் தங்கச்சி மாதிரி. மாதிரி என்ன, தங்கச்சி தான். வா, நீ தங்கச்சி கையில் தான் சாப்பிட்றதுன்னு டிசைட் பண்ணிட்டேன், வா போகலாம். பண்ணிரு. ஒய்ஃப்னு இருக்கிற. லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் சார். அப்படியா? போகிற வரைக்கும் லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்ல கேட்போம். ஒரு நாள் என் ஃப்ரெண்ட் குமார் வீட்டுக்கு சரக்கு அடிக்க போயிருந்தேன். மாமா இந்த சாவி உள்ள போ, கரெக்டாக 3வது வீடு. நான் போய் சாருக்கு சைட் டிஷ் வாங்கிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. வழக்கமாக லவ் பண்ணுற பொண்ணை பார்த்தா பல்பு எரியும்னு சொல்லுவாங்க, எனக்கு ஆஃப் ஆச்சு. இருட்டில் ரூம் சாவியை கீழே போட்டு தேடிட்டு இருந்தேன். யோ, செல்போனை யூஸ் பண்ண வேண்டியது தானே? முடியாதுங்க, பேலன்ஸ் இல்லை. ஐயா, டியூப்லைட்டு இப்ப பாரு. படம் பார்த்தது போதும், கதவு தர. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயா, ரொம்ப வழியாத. இது செத்து போன என்னோட பாட்டியோட போட்டோ. போட்டு திறக்கிறியா இல்ல போட்டா? ஒருத்தர் மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு எல்லாமே தெரியுங்க. சாமுத்திரிகா லட்சணம். இந்த அழகான குரலுக்கு இந்த அழகான மூஞ்சி தான் செட் ஆகும். அன்னைக்கு தான் சார் வாழ்க்கையிலே முதல் தடவையா சரக்கு அடிக்காமே போதையான. மறுநாளே அவளை பார்க்க அவள் ஹோட்டலுக்கு போனேன். ஹாய். வாயா, என்ன வேணும்? 4 இட்லி. 4 இட்லியா? 8 சட்னியோட. உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்று வேணாப்பா. இந்தா. இட்லி பார்சல். இது யாருக்கு? குமாரனுக்கா? இல்ல, என் ஆளுக்கு. யோ, லவர் வச்சுக்கிட்டு அங்கிருந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டு என்ன சைட் வச்சுட்டு இருந்தா? எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு லவ்ஸ் இருந்திருக்கணும். கொண்டு 2 நோண்டி முட்டை அங்கே போட்டுருப்பேன். புடி. நீங்க வியாபாரத்தை மட்டும் இல்லைங்க, எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாவே கவனிக்கிறீங்க.